அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 8ஆம் நூற்றாண்டில் வசித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை பற்றிய பட்டியலிட்டு திருத்தொண்டர் தொகை பாடும்போது அதிலே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்று கூறுவார். இறைவனுடைய பெருமையை பாடி துதிப்பது பக்தர்களுக்கான கடமை. அப்படி செய்யக்கூடியவர்கள் தன்னலம் பாராது இறைவனிடம் தாம் கொண்டிருந்த அன்பை, ஆழமான காதலை வெளிப்படுத்துவதும் அவரை போற்றி புகழ்வதும் சில நேரங்களில் அவரோடு ஊடல் கொள்வதுமாகவெல்லாம் பாவித்து பாடக்கூடிய மரபு இந்திய பாரம்பரியத்தில் பல்வேறு மொழி பேசக்கூடிய பிராந்தியங்களிலும் இருந்து வர பார்க்கிறோம். அவரவர்கள் தம் அளவிலே ஒரு தத்துவத்தை பரம்பொருள் வடிவமாக கொண்டு அந்த இறை வடிவத்திடம் தாம் வேண்டி அவரிடமிருந்து அன்பு செய்து அவருடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்வதையும் அவருடைய பெருமைகளை பாடுவதையும் சில நேரங்களில் புலம்பி அரற்றுவதையும் கூட பார்க்கிறோம். அந்த நிலையில் பல்வேறு மொழிகளில் இந்த பாவம் இறைவனை எல்லாமுமாக வைத்து அந்த மொழியிலே பாடல்கள் இயற்றி அதற்கு இசை கூட்டி பாடி துதித்து தாமும் அடைந்த அனுபவத்தை, ஆனந்தத்தை அந்த பாடல்களை கேட்பவர்களும் அடைந்து கரைந்து உள்ளம் உருகி அந்த இறை வடிவத்தில் தாங்களும் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உயர்த்திய அந்த பாங்கு இதிலே கவிகளாக, பிதாமகர்களாக அந்தந்த மொழிக்கென்று தலைமை ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்படுகிறார்கள் பல கவிஞர்கள். அந்த வரிசையில் தெலுங்கு மொழியில் கவிபாடியவர்களில் பிதாமகராக எங்களின் மூதாதையர் என்று தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் கொண்டாடும் சிறப்போடு விளங்கும் பக்தியோடு கூடி கவி பாடியவராக இருப்பவர்தான் அன்னமாச்சாரியா. அப்படி சிறப்பு கொண்ட தாளபாக்கம் அன்னமாச்சாரியர் என்று கொண்டாடப்படும் இந்த சங்கீத பிதாமகர் இன்றைய ஆந்திர மாநிலத்தின் கடப்பா மாவட்டத்தில் உள்ள தாளப்பாக்கம் என்ற சிற்றூரில் தோன்றினார். இவருடைய தாய் தந்தையர்கள் வைதீக அந்தன மரபிலே வந்தவர்கள். இவர்கள் ஸ்மிருதியை முன்னிறுத்தி ஸ்மார்த்தர்களான வழிபாட்டு முறைகளிலே ஈடுபட்டிருந்தாலும் வேத விசாரம் செய்து கொண்டு உபனிஷத்துகளின் பொருளை அறிந்தால்தான் முக்தி என்ற நிலையில் அவர்கள் இருந்தாலும் இவர் அதிலிருந்து மாறுபட்டவராக திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமானுடைய கருணைக்கு இலக்காகி அவருடைய பெருமைகளை பாடுவதே முழு மூச்சாக கொண்டிருந்தார். வைணவ ஆச்சாரியர்களை அடைந்து அவர்களிடமிருந்து வைணவ சமய தீட்சையாக சமாஸ்ரயனம் முதலியவற்றை செய்து கொண்டு எந்நேரமும் திருவேங்கடமுடையானை பாடி துதிப்பதே வழக்கமாக கொண்டிருந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நிலவக்கூடிய நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களிலே சில இவர் இளமை பருவத்தில் அந்த பருவத்திற்கு உரிய போக்கிலே வாழ்ந்தார் என்றும் உலக விஷயங்களில் நிறைய நாட்டத்தோடு கூடி சிற்றின்பங்களிலே ஈடுபட்டிருந்தார் என்றும் இவரை கொண்டு இவர் மூலமாக இன்னும் பல லட்சம் அடியார்களுக்கும் தன் பேரில் பக்தியை ஏற்படுத்த வேண்டி திருவேங்கடமுடையான் சில திருவிளையாடல்கள் செய்து இவரை நெறிப்படுத்தி தன்பால் ஈர்த்தார் என்றும் அறியப்படுகிறது. அந்த நிலையில் திருவேங்கடமுடையானாலே இவர் ஈர்க்கப்பட்டு அவருடைய சிறப்புகளை தெலுங்கு மொழியில் அமைத்த சங்கீர்த்தனம் என்ற அமைப்பில் பாடல்கள் பாடி பல்வேறு நடைகளிலே பல்வேறு நிலைகளில் பாடல்கள் பாடுகிறோம். ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு வகையான விதிகள் உண்டு. இத்தனை வரிகளால் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வரியிலும் இத்தனை சீர்களமைந்து பாட வேண்டும் என்பன போன்ற விதிகள் உண்டல்லவா? அந்த வரிசையில் தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியர் சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படும் பத்ததியிலே அமைத்து பாடினார். இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் என்று பிரபலமாக அறியப்படும் தென்னிந்திய சங்கீத அமைப்பிலே அந்த அமைப்பிற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் புரந்தரதாசர், தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியார் போன்றவர்கள். இவர்கள் காலத்தில்தான் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று 3 பகுதிகளாக ஒரு பாடலை பிரித்து அந்தந்த அளவில் எப்படி அமைக்க வேண்டுமோ அமைத்து கர்நாடக சங்கீத இலக்கணப்படி ஸ்வரங்களோடு கூடி அந்த ராக அமைப்பிலே அந்த பாடலை ஒரு குறிப்பிட்ட தாளகதிக்கு நிற்கும்படியாக பாடி அதை வர்ணம் அமைத்து இசை கூட்டி இதையே இறைவனுக்கான புகழ் மாலையாக சூட்டி வந்தார்கள். அந்த வரிசையில் சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படும் பாடல் அமைப்பில் முதலில் தெலுங்கு மொழியிலே இவர்தான் பாடல்கள் புனைந்தவர். இவருடைய மனைவியாரும் சுபத்ரா கல்யாணம் என்ற பெயரிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சுபத்ரா தேவியினுடைய திருக்கல்யாண சிறப்பை சங்கீதத்தின் மூலமாக கீர்த்தனங்களாக அமைத்து ஒரு இசை நாடகம் போல அமைத்த சிறப்பு. இவரும் ஒரு கவியாகவே முதல் பெண்பார் கவியாக தெலுங்கு மொழியிலே அறியப்படுபவள்.
இவருடைய மகனார் திருமலாச்சாரியார் மற்றும் இவருடைய பெயரன் தாளப்பாக்கம் சின்னையா போன்ற பலருமே அந்த வம்சத்திலே கவிஞர்களாகவும் இசையாளர்களாகவும் இசையால் இறைவனை துதிக்கக்கூடிய பக்தியுடையவர்களாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள். தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியாருடைய சங்கீர்த்தனங்களை கிட்டத்தட்ட 32,000 சங்கீர்த்தனங்கள் பாடல்கள் என்ற ஒரு கணக்கு உண்டு. இந்த பாடல்களிலே நாம் அநேக பாடல்களில் அத்தியாத்மமாக, அதாவது இறைவனிடம் தான் கொண்டிருக்கும் பக்தியை ஞான நிலையிலே நின்று அவருடைய பெருமைகளை பாடுவதாகவும், இன்னும் சிலது சிருங்காரமாக, அதாவது இறைவன் பேரிலே தான் கொண்ட காதலை பாடுவதாகவும் அமைத்து பாடியிருப்பார். திருமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை தவிர்த்து அன்னமாச்சாரியார் அவருக்கே வாய்த்த மகாலட்சுமியின் வடிவமான பத்மாவதி தாயார் குறித்தும் பல பாடல்களை பாடியிருக்கிறார். வைணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே ராமானுஜரை குறித்தும் ஆண்டாள் நாச்சியார் முதலியவர்களை பற்றியும் கூட இவர் பாடியதாக நம்பிக்கை உண்டு. இவர் பாடிய பாடல்களெல்லாம் என்ன காரணத்தினாலோ 15-16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டு காலங்கள், 19ஆம் நூற்றாண்டினுடைய இடைப்பட்ட பகுதி வரையிலும் மறந்து போய் யாரும் அதை பழக்கத்தில் கொள்ளாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில்தான் கர்நாடக சங்கீதம் வெகு பிரபலமாக இந்த பகுதிகளிலே சங்கீத மும்மூர்த்திகள், கர்நாடக சங்கீத மூவர் முதலியவர்களால் முன்னெடுக்கப்பட்ட காலம். அதற்கெல்லாம் முன்பாகவே பாடியிருந்தாலும் இவருடைய பாடல்கள் பிரபலமடையாது என்ற நிலை கடந்து மறந்தும் போய் வழக்கில் இல்லாமல் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் திருமலை கோயிலிலே, மலைமேலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் கோயில் வளாகத்தில் திருப்பணிகள் நடந்து வந்தபோது பல ஆண்டுகளாக பூட்டியிருந்த ஒரு அறையை உடைத்து திறந்து பார்த்தபோதுதான் அங்கே செப்பு பட்டயங்கள் குவியல் குவியல்களாக இருத்தி அதிலே தெலுங்கு மொழியில் இவருடைய கீர்த்தனங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகும் கூட இந்த பாடல்களை இசையமைத்து பாடுதல் என்பன போன்ற பணிகள் நடைபெறாமல் இருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு 1950-60கள் வாக்கில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாரினுடைய சீரிய முயற்சியின் மூலமாக உலக அளவில் இந்திய கர்நாடக சங்கீத மரபை பிரபலப்படுத்திய பெருமைமிகு டாக்டர் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை தலைமையில் இருத்தி அவர் மூலமாக அந்த செப்புப்பட்டயங்களில் கண்டடைந்த குறிப்புகளை கொண்டு இந்த கீர்த்தனங்களை எல்லாம் ராகப்படுத்தி அதை இசையாக பாடும்படியும் பிரபலம் செய்து வந்தார். அதற்கும் பிறகு கவிக்குயில் திருமதி எம்.எஸ். சுபலட்சுமி அம்மையார் அவர்கள் மூலமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாரினுடைய முயற்சியால் 1970-80களிலே பாலாஜி பஞ்சரத்ன மாலை என்ற பெயரில் இவருடைய சங்கீர்த்தனங்கள் இசையமைக்கப்பட்டு தொகுப்புகளாக ஒலிநாடாக்களாக வெளியிடப்பட்டன. இவருடைய பாடல்களிலே இறைவனிடம் தான் செய்யும் பக்தியையும் தாண்டி இறைவனோடு தான் ஊடிய நிலையில், உன்னைத்தான் நான் எல்லாமுமாக நம்பியிருந்தேன், நீ என்னை கைவிட்டு விடுவாயோ என்பன போன்ற துவனியிலே அவரோடு உரிமை சார்பாக கோபம் கொண்டு பாடும் விதத்திலும் பாடல்கள் அமைந்திருக்க பார்க்கிறோம். இது ஆழ்வார்கள் கொண்டிருந்த மரபு. இறைவனுடைய பெருமைகளை பாடி அவருடைய மேன்மை, எளிமை, அவருடைய அருள்தன்மை முதலியவற்றையெல்லாம் பாடி முடித்தவர்கள் நாயிகாபாவம் எடுத்துக்கொண்டு, உன்னிடம் நான் செய்த அந்த காதல் அது உண்மையாயின் என்னோடு வந்து நீ இன்பமாயிருந்து ஆடியும் பாடியும் மகிழ வேண்டும் என்பார்கள். அப்படி இறைவன் வராது போனால் உன்னை நம்பி வந்தேனே, நான் கெட்டேன் என்று பொருள்பட ஊடல் ஏற்பட்ட நிலையிலும் பாடுவார்கள். இப்படி அத்தியாத்மமாக பக்தியோடும் கூடி காதல் ரசத்தோடு கூடி சிருங்காரம் என்ற பாவத்திலும் இப்படி 2 நிலைகளிலும் இருத்தி ஆழ்வார்கள் பாடியிருப்பதினுடைய அந்த தாக்கம் அன்னமாச்சாரியாருடைய பாடல்களில் நிறைய இடத்தில் இருப்பதை பார்க்கலாம். சமூக சிந்தனை என்பது காலந்தோறும் மாறுபட்டு வந்திருக்கும் நிலையிலே 15ஆம் நூற்றாண்டில் இங்கே நிலவிய இறுக்கமான சமூக சூழலில் அன்னமாச்சாரியாருடைய பிரம்ம மொக்கட்டே என்று தொடங்கக்கூடிய மிக பிரபலமான கீர்த்தனை பெரிய அளவில் சமூகத்தை திருப்பி பார்க்க வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாடலில்தான் சாதி முதலியவற்றையெல்லாம் கடந்து அன்பு செய்வதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் என்றும், எல்லோருக்குமானவன் இறைவன், அவன் ஒருவன் என்று சொல்லும்போது ஜாதி அடிப்படையிலும் பிறப்படிப்படையிலும் எப்படி நாம் இவர்களுக்குள்ளே தராதரம் பார்த்து பிரிக்க முடியும்?
எல்லோரும் திருமலையிலே இருக்கும் இறைவனுக்கு அன்பு செய்வதற்கு உரிமை பெற்றவர்கள் என்றும், ஆகாயம், பூமி முதலிய இயற்கை வளங்கள் எல்லாம் எல்லோருக்கும் ஒன்றாகத்தானே அமைந்திருக்கிறது. அப்படியென்றால் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குபவன் எல்லோரையும் ஒரே பார்வையோடு பார்க்கிறான். அவனை வேறுபடுத்தி பார்க்க கூடாது, மனிதர்களுக்குள்ளே தராதரம் பார்த்து பழகக்கூடாது என்பன போன்ற மிகவும் மாற்றம் நிறைந்த கருத்துக்களை முன்மொழிந்தார் அன்னமாச்சாரியர். சென்ற நூற்றாண்டில் கண்டடையப்பட்ட பொக்கிஷமாக தெலுங்கு மொழியிலே அறியப்படுபவை அன்னமாச்சாரியாருடைய சங்கீர்த்தனங்கள். இன்றைக்கு திருமலை கோயிலிலே பிரபலமாக இருக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தை முதலில் தொடங்கியவர் அன்னமாச்சாரியார் என்ற ஒரு கருத்து உண்டு. எல்லா மக்களிடமும், அத்தனை தரப்பு மக்களிடமும் திருவேங்கடமுடையானையும் அவன் அருள் தன்மையையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அன்னமாச்சாரியார் அவராலே செய்யப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய திருமேனி, மகாலட்சுமி தாயாரினுடைய திருமேனி ஆகியவற்றை சுமந்து கொண்டு போய் பல ஊர்களிலும் இறைவனுக்கும் இறைவிக்குமாக திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைப்பாராம். அப்படி செய்யும்போது அதிலே இருக்கக்கூடிய சடங்குகளில் பலதரப்பட்ட மக்களும் சேர்ந்து அதில் ஈடுபடும் போது இறைவனையும் இறைவியையும் தங்களுக்குள் ஒருவராக, தங்கள் வீட்டின் மகளாக, தங்கள் மணாளனாக கருதக்கூடிய அளவிற்கு பக்குவம் அடைவார்கள். அதற்காக வேண்டி திருக்கல்யாண உற்சவத்தை அந்தந்த சடங்கிற்கான பாடல்கள் பாடி, நலங்கு, ஊஞ்சல், மாங்கல்யதாரணம் வரையிலுமாய் இசையாலே கொண்டாடி, பஜனை அமைப்பில் பாடல்களாக பாடி எல்லோரையும் ஒன்றிணைக்கும் ஒரு வைபவமாக அன்னமாச்சாரியர் தொடங்கினார். அப்படி அவர் தொடங்கிய திருக்கல்யாண வைபவம்தான் இத்தனை நூற்றாண்டுகளாகவும் திருமலையிலே மிக பிரபலமான வழிபாடாக இருக்க பார்க்கிறோம். பத்மாவதி தாயார் இறைவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிருங்கார பாவத்திலேயும் பாடல்கள் பாடிய இவரை திருமலை அப்பன் தினந்தோறும் மலையேறி இவர் செல்லும் வழியில் பின்தொடர்ந்து இவர் பாடக்கூடிய பாடல்களை கேட்டுக்கொண்டே வருவாராம். அப்படி இவர் ஒரு நாள் வேகமாக பூஜைக்கான நேரம் நெருங்கிவிட்டதை அறிந்து மலையேறியபடியே பாடிக்கொண்டே செல்வதை பார்த்த திருவேங்கடமுடையான் இவரை பின்தொடர்ந்து ஒரு வயோதிக அந்தனர் வடிவில் வந்தவர், ஐயா, இத்தனை வேகமாக நீங்கள் சென்றால் நான் எப்படி உங்கள் பாடலை கேட்டுக்கொண்டே பின்தொடர்வது என்று கூற, அன்னமாச்சாரியார், ஐயா, நான் உங்களுக்காக பாடவில்லை, திருமலையிலே இருக்கும் இறைவனுக்காக பாடுகிறேன் என்று பதில் கூறிவிட்டு நகர்ந்தாராம். அதன் பிறகு மலை உச்சியை அடைந்து கோயிலுக்குள் சென்று பார்த்தபோது திருவேங்கடமுடையான்தான் அந்த வயோதிக வடிவிலே வந்து இவருடைய பாடல்களை பின்தொடர்ந்து தானும் கேட்டுக்கொண்டே வந்தார் என்பதை அறிந்து கொண்டார். இப்படி இசை பாடுவதில் ஆழ்வார்கள் காட்டிய நெறியை பின்பற்றி எல்லோரையும் இறைவன்பால் ஈர்ப்பதற்கு இசையோடு கூடிய பக்தி நெறியானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால் ஈர்க்கப்பட்ட எல்லோரும் எந்தவித பேதமும் இல்லாமல் இறைவனை சென்று அடைய முடியும் என்பதை 15-16ஆம் நூற்றாண்டில் கருத்தாக கொண்டிருந்ததையும் கடந்து வாழ்க்கை முறையாக்கி காண்பித்து அதில் வெற்றியும் கண்டடைந்திருந்தார் அன்னமாச்சாரியர். தாளப்பாக்கம் நகரமும் தெலுங்கு மொழியும் உள்ள காலத்திற்கும் அன்னமாச்சாரியருடைய சிறப்பு என்றும் நீடித்திருக்கும். அன்னமையாவினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.